السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها والنور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أجمعين. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கும் நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். உலகத்தில் வாழும் காலமெல்லாம் பலமுறை மக்கா முக்கர்ரமா சென்று ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும், மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வாழ்வில் நிறைவாக தந்தருள்வானாக. ஆமீன். உலகத்தில் வாழும் காலமெல்லாம் சொர்க்கத்திற்கு சென்றாலும் சொர்க்கம் நமக்கு சொர்க்கம் அல்ல, எங்கள் நாயகத்தின் பொற்பாதங்களை முத்துவதுதான் சொர்க்கம் என்ற ஆஷிகீன்களை போன்று வாழக்கூடிய வாழ்க்கையையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். சங்கை மிகுந்த நாள் மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் இன்றைய தினம். இமாம் பெருமக்கள், ஆஷிகீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள் பலர்களும் சொல்லித் தருவார்கள், ஒரு கருத்தின் அடிப்படையில் லைலத்துல் கத்ரினுடைய இரவை விடவும் நாயகம் பிறந்த நாள் சிறந்தது என்பார்கள். இதற்கான காரணத்தையும் சேர்த்து சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் படைக்கவில்லை என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் இல்லாவிட்டால் இந்த உலகம் கிடையாது, இந்த வானம் இல்லை, பூமி இல்லை, அகிலமே இல்லை என்பார்கள். ஆக நாயகத்திற்காகத்தான் அல்லாஹ் எல்லாவற்றையும் படைத்தான் என்பது நமக்கு தெரியும். நாயகமே, நீங்கள் இல்லை என்றால் இந்த அகிலமே இல்லை என்கிறான் ரப்புல் ஆலமீன். இந்த அகிலம் என்ற வார்த்தையின் விளக்கம் என்ன? ஆலம் என்றால் என்ன? ஆலம் என்ற வார்த்தைக்கு அகிலம் என்று பொருள். அந்த வார்த்தையின் விளக்கம் மாசிவல்லா, எல்லாம் அகிலம். அல்லாஹுவை தவிர மீதம் முழுவதும் அகிலம் என்கிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். அதன் அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை தவிர்த்து ஏனைய எல்லா வஸ்துக்களும் நாயகத்திற்காகத்தான் படைக்கப்பட்டது என்று சொல்லி தரும் பொழுது, இந்த நாள் லைலத்துல் கத்ரை விடவும் சிறந்தது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது.
அலைஹிஸ்ஸலாமை படைக்கிறான். படைத்த பொழுது கசாயிசுல் குபரா போன்ற கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள், சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கிறான். படைத்து கண் பார்வையை கொடுக்கிறான். கொடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலில் பார்த்த வார்த்தை என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். அடுத்த வார்த்தை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை விளங்கிக் கொண்டார்கள். முஹம்மது என்ற வார்த்தையை பார்த்து அவர்களுக்கு புரியவில்லை. என்ன பெயர் இது? கேட்கிறார்கள் அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், உன்னுடைய பெயர் சரி, அதென்ன முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிற்கு சொன்ன பதிலும் அதுதான். ஆதமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், முஹம்மத் இல்லை என்றால் உங்களை நான் படைத்திருக்க மாட்டேன் என்கிறான் ரப்பல் ஆலமீன். ஆக விளங்க வருவது, நாயகம் இல்லை என்றால் எதுவும் இல்லை என்பதை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்த அந்த கணத்திலேயே நிரூபித்து காண்பித்தான். சாதனைகளை எழுதுவார்கள், அன்வார் முஹம்மதியா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வுகள். சுவனத்திற்குள் நுழைந்தால் சொர்க்கத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தால் தலைவருக்கு என்றால் சுவனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரத்தினுடைய கிளைகளில் காய்த்து கிடக்கும், பூத்து கிடக்கும் இலைகளிலும் கூட நாயகத்தின் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்பார்களே இமாம்கள். அப்பேற்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினம் இன்றைய தினம். உண்மையை சொல்ல போனால் ரமலானை விடவும் ஹஜ் பெருநாளை விடவும் இன்றைய தினத்தை கோலாகலமாக கொண்டாட வேண்டிய நாள் இந்த நாள். இதுதான் யதார்த்தம். நாயகம் இல்லை என்றால் ஹஜ் பெருநாள் வந்திருக்குமா? நாயகம் இல்லை என்றால் ரமலான் கிடைத்திருக்குமா? நாயகம் இல்லை என்றால் குர்ஆன் இறங்கி இருக்குமா? சிந்திக்க வேண்டும். நாம் எதையெல்லாம் பெருநாள், இது சிறப்பான நாள், இந்த நாளில் நாம் கொண்டாட வேண்டும் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ அந்த கொண்டாட்டத்திற்கு உரித்தானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் இல்லை என்றால் எந்த ஒரு கண்ணியமான நாளும் கிடையாது என்பதுதான் நிதர்சனம். அப்பேற்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பிறந்த நாள் இந்த நாள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே பதிவு செய்வான், குல் பிஃதலில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், நாயகமே குல், நீங்க சொல்லுங்க, பிஃதலில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ்வினுடைய ஃபضலை கொண்டும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டும் முஃமின்கள் முஸ்லிம்கள் ஃபضலையும் ரஹ்மத்தையும் கொண்டாடட்டும், சந்தோஷப்படட்டும், குதூகலிக்கட்டும் என்கிறான் ரப்புல் ஆலமீன். ஃபضல் என்ற வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுவார்கள். குர்ஆன் தான் அல்லாஹ்வினுடைய ஃபضல். அல்லாஹ்வினுடைய ஃபضல் எது? அல் குர்ஆன். அந்த குர்ஆனை கொண்டாட வேண்டும், அந்த குர்ஆனை சந்தோஷப்படுத்த வேண்டும், அந்த குர்ஆனை குதூகலிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காண்பிக்கிறான். நிறுத்தவில்லை. ஒபி ரஹ்மத்திஹி, அந்த குர்ஆனை கொண்டு வந்த ரஹ்மத்தான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கொண்டாட வேண்டும், சந்தோஷப்படுத்த வேண்டும், குதூகலிக்க வேண்டும் என்கிறான் அல்லாஹ். எப்படி சொல்லுகிறான்? குல் என்று சொல்லுகிறான். நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் என்பது கட்டளையினுடைய வார்த்தை. ரஹ்மத்திற்கு விளக்கத்தை ரப்புல் ஆலமீன் வேறு வசனத்திலேயே சொல்லி காண்பிப்பான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நாயகமே, உங்களை இந்த அகிலத்திற்கு ரஹ்மத்தாகவே நான் அனுப்பி இருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்பேற்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ வேண்டும் என்று நீங்களோ நாங்களோ இதற்கு முன்னால் வாழ்ந்த இமாம் பெருமக்களோ சஹாபாக்களோ சொல்லவில்லை. மாறாக ரப்புல் ஆலமீனே சொல்லுகிறான். யாரெல்லாம் நாயகத்தை கொண்டாட மாட்டோம் என்று வாதிடுகிறார்களோ, யாரெல்லாம் மீலாது விழாக்கள் இல்லை என்று மேடை போட்டு பேசுகிறார்களோ, யாரெல்லாம் நாயகத்தை புகழக்கூடாது
என்று தன் நாவினால் மொழிகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வினுடைய வார்த்தைக்கு மாறு செய்தவர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வினுடைய வார்த்தைக்கு மாறு செஞ்சா யாருங்க? ஒருத்தன் குர்ஆனை ஏத்துக்கல, யார்? சிந்திக்க வேண்டாம், உடனே சொல்லுவார்கள் அவன் காஃபிர், அவ்வளவுதான். அல்லாஹ்வினுடைய குர்ஆனில் வரக்கூடிய வசனங்களையோ அல்லாஹ்வினுடைய கட்டளைகளையோ அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை ஒருவன் மறுத்தால் அவன் காஃபிர், அவ்வளவுதான். நாம் விளங்கிக் கொள்ளலாம். இன்றைக்கு மீலாது விழா கூடாது, மௌலிது ஓதக்கூடாது. மௌலிதில் அல்லாஹுவோடு தொடர்புள்ள வார்த்தைகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. யார் சொன்னது? ரப்புல் ஆலமீன் புகழுங்கள் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்விற்கு மாற்றமாக இவர்கள் மேடை போட்டு பேசுகிறார்கள் என்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்ம பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தெரியும். வெளிப்படையில் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டா சரிதானே, அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிக்கிறவன், அப்படி எப்படி சொல்லதான் சிலதை பற்றி சொல்லலாம். அந்த கஃபாருல் கத்தாய், அப்படிதான். நாயகமே நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்கணும். வத்துனோபில் மூபிகாத்தி, பெரும் பெரும் பாவங்களை மன்னிக்கிறதெல்லாம் யாரு? நீங்க தான். அல்லாஹ் குர்ஆன்ல வேறொரு ஆயத்தை சொல்றான் தெரியுமா? யாராவது பாவம் விளைத்து விட்டால் வஸ்தக்ஃபிருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுர் ரசூல், நாயகமே ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டால், ஒரு மனிதன் தவறிழைத்து விட்டால், ஒரு மனிதன் அநியாயம் புரிந்து விட்டால் எங்க போகணும் தெரியுமா? அல்லாஹ் சொல்ற வார்த்தை நேரா உங்கள்கிட்ட வரட்டும். வஸ்தக்ஃபிருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுர் ரசூல், அவன் அல்லாஹ்விடத்திலேயும் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக உங்களிடத்திலும் அவன் பாவ மன்னிப்பை கேட்டதற்கு பின்னால் தான் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ் அவனை மன்னித்தவனாக அவன் கருதப்படுவான் என்கிறான் ரப்புல் ஆலமீன். இது எங்க வருது? இது குர்ஆன்ல தான் வருது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பாவத்தை மன்னிக்க கூடியவர்கள் என்று தன் திருமறையிலும் சொல்லி காண்பிக்கிறான். இந்த வசனங்களும் திருமறையில் தான் இடம்பெறுகிறது. இது போன்ற பல வசனங்கள், இது போன்ற பல ஆயத்துகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. வெளிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது நம்ம மேல உள்ள தப்பு தான். ஒருவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்றால் முதலில் அதனை நாம் ஆராய வேண்டும். அதற்கு முன்னால் என்ன வருகிறது, அதற்கு பின்னால் என்ன வருகிறது என்பதையெல்லாம் பார்த்ததற்கு பின்னால் தான் ஒரு விஷயத்தை நாம் முடிவு செய்ய வேண்டும் என்பதை இதன் மூலம் நாம் விளங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறக்கக்கூடிய அந்த வேளை உலகத்தில் எந்த ஒரு மனிதனும், உலகத்தில் எந்த ஒரு குழந்தையும், உலகத்தில் அதிசய பிறவி ஆச்சரிய பிறவி என்று எல்லாம் சொல்லலாம். என்னதான் அதிசய பிறவியாக இருந்தாலும் ஆச்சரியமான பிறப்பாக இருந்தாலும் நாயகத்திற்கு முன்னால் எதுவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த நிகழ்வை குறிப்பிடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது மதுஹூன், தலையில் எண்ணெய் தேய்க்கப்பட்டவர்களாக பிறந்தார்கள். மக்ஹூலுன், அவர்களினுடைய கண்களில் சுருமாயிட்டப்பட்டவர்களாக பிறந்தார்கள். மஹ்தூனுன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் வேளையிலேயே ஹத்னா செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள். வெளியில் வரும் பொழுது பெருமானார் எப்படி வந்தார்கள் தெரியுமா? சுஜூது செய்த நிலைமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தார்கள். அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் இந்த நாள். சொல்லுவார்கள் அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனை மட்டும் தான் வணங்க வேண்டும். தன் பிறப்பிலேயே சுஜூதில் பிறந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பேற்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலித் ஓதியிருக்கிறாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னாவால் மௌலித் ஓதியிருக்கிறார்கள் அவர்களை புகழ்ந்து. என்ன வார்த்தை? அன நபியுல்லாஹ் கதீம் அன இப்னு அப்துல் முத்தலிப் என்ற வார்த்தை வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன நபியுல்லாஹ் கதீம், நான் ஒரு நபி, நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் யாரோட பையன் தெரியுமா? ஆனா இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வாரிசில், அவர்களினுடைய பரம்பரையில் வருபவன் நான் என்று பெருமானார் மௌலிது ஓதி இருக்க நாயகத்திற்கு எதிராக,
அல்லாஹ்விற்கு எதிராக மௌலிதை ஓதக்கூடாது, மீலாது விழா கொண்டாடக்கூடாது என்று சொல்பவர்கள் மடையர்கள், அதையும் தாண்டி நசீபு கெட்டவர்கள் என்று நான் சொல்லியாக வேண்டும். இமாம் பெருமக்கள் ஒரு கருத்தை சொல்லுவார்கள். ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது, ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்து வாழும் பொழுது அவன் மரணிப்பதற்கு முன்னால் ஒரு தடவை ஏனும் தன்னுடைய கண்மணி நாயகத்தை அவன் கனவில் கண்டிருக்க வேண்டும் அல்லது நினைவில் கண்டிருக்க வேண்டும். இது இரண்டில் ஏதாவது ஒன்றை அவன் பார்த்திருக்க வேண்டும். பார்த்தால் மட்டும்தான் அவன் மிக பெரும் அந்தஸ்திற்கு உரியவன், அவன் பாக்கியசாலி. இல்லை என்றால் அவனை போன்ற ஒரு துர்பாக்கியவான், அவனை போன்ற ஒரு கேடு கெட்டவன் உலகத்தில் யாரும் இல்லை என்கிறார்கள் இமாம் பெருமக்கள், மேன்மக்கள். இன்னைக்கு நம்ம மீளாத கொண்டாடணும், சொல்லதாலே சொல்றது வந்து அல்லாஹ் இப்படி சொல்றான் அப்படி சொல்றான். நாவினால் பேசுவது மட்டுமல்ல, நாயகத்தை ஒரு தடவை ஏனும் கண்ணால் பார்க்க வேண்டும், இல்லை இல்லை பார்த்தே ஆக வேண்டும் என்ற ஆசை நம்முடைய ஒவ்வொருவரினுடைய உள்ளத்திலும் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்வை நான் சொல்லுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய பிறந்ததற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை எப்பவே முடிவு பண்ணிட்டான். அல்லாஹ் நூரே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய நூரை படைக்கும் பொழுதே நாயகத்திற்கு முஹம்மது என்ற பெயரை சூட்டி விட்டான். முஹம்மதுன்னு அர்த்தம் என்ன? புகழுக்குரியவர். பேரை அப்படிதானே வச்சிருக்கிறார் ரப்புல் ஆலமீன். புகழுக்கு உரியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பேரையே ரப்புல் ஆலமீன் புகழுக்கு உரியவர்கள் என்று எப்பொழுதெல்லாம் முஹம்மது என்ற வார்த்தை சொல்லப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் அப்படிதானே. ஸலவாத்துக்கு அர்த்தம் என்ன? ஸலவாத் நான் சொல்றேன், ஸலவாத் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்றேன், நான் சொல்றேன் நம்ம சொல்றோம். ஆனா ஸலவாத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு, அல்லாஹ் ஸலவாத் சொல்லுகிறான். யாரின் மீது? அலைஹி வஸல்லம், பெருமானாரின் மீது அல்லாஹ் ஸலவாத் சொல்லுகிறான். அல்லாஹ் அர்த்தம். நான் ஸலவாத் சொல்றேன் அர்த்தம் ஸலவாத்துல எப்பயுமே வராது, அது ஸலவாத்தே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் முஹம்மது என்ற பெயர் சொல்லும் பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த வார்த்தை மொழியும் பொழுது அதன் அர்த்தம் அல்லாஹ் ஸலவாத் சொல்லுகிறான். இன்னொரு விதமா சொல்லலாம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். இங்க வந்து ஸல்லல்லாஹு அலா முஹம்மதுனா அல்லாஹ் நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்லுகிறான். ஸல்லி அலா முஹம்மது என்ன தெரியுமா? யா அல்லாஹ் ஸல்லி, நம்ம அல்லாஹ்க்கு கட்டளை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, யா அல்லாஹ் நீ நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்வாயாக. அதுதான் அர்த்தம். ஒவ்வொரு தடவையும் நாயகத்தின் பெயர் முழங்கும் பொழுதெல்லாம் ஒன்று அல்லாஹ்வை பார்த்து ஸலவாத் சொல்லு என்கிறோம், அல்லது அல்லாஹ் ஸலவாத்தை சொல்லுகிறான் என்கிறோம். இதுதான் ஸலவாத்தினுடைய அந்த அர்த்தம், பொருள். சொல்ல வந்ததின் நோக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து விட்டார்கள். பிறந்ததற்கு பின்னால் அமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுவது கட்டாயம். நாயகத்தின் பெற்றோர்கள், நாயகத்தின் பரம்பரையில் இருப்பவர்கள் எல்லோரும் பரிசுத்தவான்கள். மௌலிது கிதாபினுடைய ஹிகாயத்தில் பதிவு செய்யப்பட்ட வார்த்தை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரைக்கும் நாயகத்தை பரிசுத்தமான உடலில் பயணிக்க வைத்தார். பரிசுத்தமான நபிமார்களின் முதுகத்தண்டில் பயணித்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா என்ற வெறும் பெயரை மாத்திரம் சொல்லுவது முறையல்ல, அது தவறு. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்ற வார்த்தை தான் நிதர்சனம். யார் யாருக்கோ ரலியல்லாஹு அன்ஹு, பல வலிமார்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பெற்றெடுத்த தந்தையும் தாயிற்கும் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு அப்புறம் தான் எல்லா வலிமார்களுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் யார்? அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க என்ன பண்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பெயர் வைக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆமினா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அன்னவருடைய கனவிலேயே பல நபிமார்களின் மூலம் சொல்லிவிட்டார்.
என்னன்னு, குழந்தை பிறந்தால் ஆண் குழந்தை தான் பிறக்கும். குழந்தை பிறந்துச்சுன்னா என்னன்னு பேர் வைக்கணும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா பேர் வைக்கணும். யாரு சொல்லிட்டா? அல்லாஹ் கனவிலே அறிவித்து தந்து விட்டான். அப்படிதானே பேர் வச்சாகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயர் வைக்கக்கூடிய அந்த வேளையில் நாயகத்தை பற்றி எழுதுவார்கள் மௌலிது கிதாபிலே. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஆத்தானிக்கு மேல உள்ள ஹிகாயத்தினுடைய அந்த இறுதி வரிகள் நமக்கு அந்த நிகழ்வை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்தை கையில் பிடித்தவர்களாக, பெருமானாரை கையில் ஏந்தியவர்களாக மக்கா முக்கர்ரமாவிற்கு அருகில் நிற்கிறார்கள். நின்று கொண்டு நாயகத்தை பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பாட்டனார் அவர்களை கண்ட பொழுது, பாட்டனார் தன்னுடைய முகத்தை பார்த்த பொழுது பெருமானார் புன்முறுவல் பூத்தார்கள். பெருமானார் சிரித்தார்கள். தன் பாட்டனாரை பார்த்து சிரித்தார்கள். சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் பெயர் வைக்கப்பட்டது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்தானி என்ற அந்த பைத்தும் படிக்கப்பட்டது என்பது வரலாறு. சொல்ல வருவதன் நோக்கம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் வைக்கக்கூடிய அந்த வேளையில் புன்முறுவலும் பூர்த்தார்கள். நீங்க நம்ம குழந்தைக்கு விளையாட்டு சாமான் கொடுக்கணும், அப்படிதான். சின்ன குழந்தைக்கு விளையாடுறதுக்கு, விளையாட்டு காமிக்கிறது, சிரிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட்டு சாமான் என்ன தெரியுமா? கஸாயிஸுல் குப்ரால பதிவு செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹது இதுல தொட்டில படுத்திருக்கிறாங்க. தொட்டிலில் குழந்தையாக நாயகம் படுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாயகத்திற்கு விளையாட்டு ஜாமானாக எதை ஆக்கி கொடுத்தான் தெரியுமா? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே இந்த நிகழ்வை சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்தாச்சு. அப்போ எப்படி சொல்றாங்க? நான் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? உங்களை தொட்டிலே நான் பார்த்தேன். இரவினுடைய நேரம், உங்கள் முகம் பிரகாசமாக இருந்தது. கடுமையான இருட்டு, நிலவு மாத்திரம்தான் இருந்தது. அதுபோக அந்த நிலவை விடவும் உங்களினுடைய முகம் பிரகாசத்தில் ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு நூறினால் நிறைந்து இருந்தது. அந்த நேரத்தில் நான் தொட்டிலே வந்து உங்களை பார்த்தேன். உங்கள் விரல்களை வானத்தை நோக்கி நீங்கள் அசைத்துக் கொண்டே இருந்தீர்கள். நீங்கள் உங்கள் விரல்களை அசைக்க அசைக்க நிலவும் உங்களுடைய விரலுக்கு ஏற்ப அசைந்தது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு நான், நீங்கள் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் நான் மறுக்காமல் ஏற்றேன் என்றார்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் குழந்தையாக தொட்டிலில் இருக்கும் பொழுது சூரியனை இல்லை சந்திரனையும் வசப்படுத்தி கொடுத்தான். நாயகத்தினுடைய விளையாட்டு ஜாமானாக இரவில் சந்திரன் இருக்கும், பகலில் சூரியன் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை உஹது மலை, அப்படிதான் நீங்க நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பிரிய வைக்கணும், நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த நிகழ்வு மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம வாயில தான் சொல்றோம், கல்வில் நாயகத்தினுடைய பிரியம் எந்த அளவிற்கு இருக்கிறது. அன்றைய நாளை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? கியாமத் என்ற ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளில் யாரும் கை கொடுக்க மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே நமக்காக வேண்டி கவலைப்படுபவர்கள் நாயகம் மாத்திரம்தான். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்லிட்டு போயிட்டான். நீ உங்க அத்தான் சொல்லுவ, அம்மான்னு சொல்லுவ, உன் புள்ளன்னு சொல்லுவ, உன் மனைவி என்று சொல்லுவாய், உன் சகோதரன் என்று சொல்லுவாய். நீ யாரின் மீதெல்லாம் அதிகமாக பிரியம் வைத்திருக்கிறாயோ எல்லோரும் அந்த நேரத்தில் கியாமத்தினுடைய வேளையில் உனக்கு யாரும் தெரியாதுன்னு போயிடுவாங்க. நீ போய் நிற்ப உலகத்துல, எனக்காக தானே வாழ்க்கையை ஃபுல்லா வாழ்ந்தீங்க. அத்தாட்ட போய் கேட்கலாம், எனக்காக தானே என் வாழ்க்கையை ஃபுல்லா வாழ்ந்தீங்க. ஒரு நன்மையை தாங்க சொர்க்கத்துக்குள்ள போயிடும். ஒரு நன்மை கொடுத்தால் நான் சுமணத்திற்குள் சென்று விடுவேன். ஒரு நன்மை தான், நீ யாருமே தெரியாதுன்னு அவர் போயிடுவார். தந்தை மகனிடத்தில் சென்றால் மகன் தந்தை இல்லை என்று சொல்லி விடுவான். இப்படி எல்லா கட்டத்திலும் அந்த வேளையில் யாரும்
யாரையும் கண்டுகொள்ளாத அந்த நேரத்தில் நம் கரத்தை பிடிப்பவர்கள் நாயகம் மாத்திரம்தான். அப்பேற்பட்ட நாயகத்தை புகழுவது கூடாது என்றால் அந்த நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை நான் பிடிக்க மாட்டேன், உன் கையை நான் தொட மாட்டேன், நீ என்னை புகழ மாட்டேன்னு சொன்னேல அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லுவான், நான் பேரு வச்சதே முஹம்மதுன்னு வச்சிருக்கிற, நீ புகழ மாட்டேன் என்று சொல்லுகிறாயா? நீ என் ஹபீபை நான் போற்ற மாட்டேன் என்று சொல்லுகிறாயா? நீ என் ஹபீபினுடைய மீலாதை கொண்டாட மாட்டேன் என்று சொல்லுகிறாயா? என் நாயகம் என்றைக்கும் அப்படி சொல்ல மாட்டார்கள். அவர்களை படைத்த ரப்புல் ஆலமீன் நான் சொல்லுகிறேன், சுவனத்தில் உனக்கு இடமில்லை என்று துரத்தி விட்டால் எங்கே செல்வோம்? சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை உஹது மலைக்கு மேலே ஏறுறாங்க. போறப்ப கூட யாரு போறா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. அதுக்கு பின்னாடி உஸ்மான், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா எல்லாரும் போறாங்க. போய் உஹது மலையில நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 கலீஃபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் நாயகம், மொத்தம் 4 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து. திடீர்னு உஹது மலை ஆட ஆரம்பிக்கிறது. உஹது மலை ஆடுகிறது, குலுங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை வச்சு ஒரு தட்டு தட்டினாங்க. லைட்டா மலை, உஸ்குன், அமைதியா இருக்க மாட்டியா? அமைதியாக இரு. உன் மீது யார் இருக்கிறார்கள் தெரியுமா? ஃபீஹி நபியுன் வ சித்தீக்குன் வ ஷஹீதான். உன் மீது ஒரு நபி நான் இருக்கிறேன், எனக்கு பக்கத்தில் ஒரு சித்தீக் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். வ ஷஹீதான், 2 ஷஹீதுகள் உமரும் உஸ்மானும் ரலியல்லாஹு அன்ஹுமா. நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம், நீ குலுங்குகிறாயே, ஆடுகிறாயே, அமைதியாக இரு என்று சொல்லுகிறார்கள். நிகழ்வு முடிந்தது. இமாம் பெருமக்கள் விளக்கம் எழுதுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா, மக்கத்து மாமலர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர், பணிவின் சிகரம், புனிதத்தின் பேரரசு, மஹ்ஷரின் மாண்பாளர், 200 கோடி முஸ்லிம்களின் இதய துடிப்பு, ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ரஹ்மத்துல் லில் ஆஷிகீன், முராதுல் முஸ்தாகீன், சய்யிதுனா வ காயிதுனா வ ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மீது நிற்கிறார்கள் என்ற சந்தோஷத்தில் உஹது மலை சந்தோஷத்தில் தன்னிலை மறந்து குலுங்கியது, ஆடியது என்பது வரலாறு. ஒரு மலைக்கு என்ன தெரியும்? ஒரு மலைக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. பெரிய ஒரு கல்லு, அவ்வளவுதான். மரம் இருக்கும், செடி இருக்கும். அந்த மலை சந்தோஷத்தில் தன்னிலை மறந்து என்னுடைய ஹபீப், என்னுடைய நாயகம் என் மீது நிற்கிறார்களே என்று தன்னிலை மறந்து ஆட்டம் கண்டது என்றால் அஷ்ரஃபுல் ஹல்க் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய உம்மத்து தான் ஒட்டுமொத்த உம்மத்தை விடவும் சிறந்த உம்மத்து என்று போற்றப்படக்கூடிய நாம். அப்படிதான் எல்லா உம்மத்துல இருந்து ஒருத்தவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. அவங்க ஒருத்தர் போனாங்கன்னா அவங்களுக்கு பதிலாக நம்ம 10 பேர் உள்ள போவோம். அந்த அளவிற்கு இப்படி சிறப்புகள் ஏராளம் ஏராளம். இப்படி எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத தனி அந்தஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் எந்த அளவிற்கு நம்முடைய கல்பில் வைத்திருக்கிறோம்? அப்பேற்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் எந்த அளவிற்கு புகழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அப்பேற்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் எந்த அளவிற்கு போற்றுகிறோம் என்பதை நாம் சிந்திப்பதற்கு ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். இது கட்டாய கடமை. மௌலிதிலே வரிகள் வரும் இல்லையா? முஃப்தரதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்புன் நபிய்ய அலல் இன்சானி முஃப்தரதுன். நாயகத்தின் மீது பிரியம் வைப்பது ஒவ்வொரு மனிதனின் மீதும் கட்டாய கடமை. பெருமா ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது பிறந்ததற்கு பின்னால் அவன் முஸ்லிம்னா கலிமா சொல்லணும். கலிமா சொன்னா முஹம்மதுங்கிற பேரு வரணும். மரணிக்கும் போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தை வந்தாதான் மரணத்துக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போக முடியும். கபர் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு மனிதனுடைய முதலும் இறுதியும் நாயகத்தின் பெயரை கொண்டுதான் துவங்குகிறது, முடிகிறது. விளங்கிக் கொள்வோம். நாயகத்தை எந்த அளவிற்கு புகழ முடியுமோ, எந்த அளவிற்கு போற்ற முடியுமோ, எந்த அளவிற்கு கொண்டாட முடியுமோ கொண்டாடுவோம், புகழுவோம், போற்றுவோம். இந்த ஒரே காரணத்தை வைத்து
ரப்புல் ஆலமீன் சுவனத்திற்குள் நம்மை அனுப்பி அருள் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.